ஸோ வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 14 12ஆம் வகுப்பு யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப் அப்படிங்கிற யூனிட்டில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். ஸோ அதில் டெக்ரான், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லீன் ஆர் டெக்ரான் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காமல் வரும். The monomer shares ethylene glycol and terephthalic acid or dimethyl terephthalate. When the monomers are mixed and heated at 500 Kelvin in the presence of zinc acetate and antimony trioxide catalyst, so terylene is formed. Terylene or decron is formed. So எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மோனோமரை இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எத்திலின் கிளைக்காலும் டெரத்தாலிக் ஆசிட் அப்படிங்கிற ரெண்டு மோனோமரை இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இதை 500 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். எதுக்கு முன்னாடி அப்படின்னா ஜிங்க் அசிட்டேட் அண்டு ஆன்டிமனி ட்ரை ஆக்சைடுங்கிற கேட்டலிஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு டெர்லின் ஆர் டெக்ரான் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே இது எத்திலின் கிளைக்கால், ஸோ இது பென்சின் 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது டெரத்தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்னா 500 டிகிரி, அதாவது 500 கெல்வினில் ஜிங்க் அசிட்டேட்டும் ஆன்டிமனி ஆக்சைடு கூட நம்ம வச்சு நம்ம கேட்டலிஸ்ட்டை வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெர்லின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதாவது டெர்லின் பாலி எஸ்டர். இட் இஸ் யூஸ்டு பிளண்டிங் வித் காட்டன் ஆர் wool fibers as a glass reinforcing materials in safety helmets. ஸோ இதை எது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா காட்டன் அல்லது wool ஃபைபர்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸிங் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம ஹெல்மெட்டில் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் சேஃப்டி பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது ஒரு ஹார்டான மெட்டீரியல். இதை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்மெட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்லைட்ஸ். The monomers are phenol and formaldehyde. The polymer is obtained by the condensation polymerization of these monomers is presence of either an acid or a base catalyst. Phenol react with methanol to form ortho or para hydroxyl methyl phenols, which on further reactions with phenol gives linear polymers called Nolak. The Nolak on further heating with formaldehyde undergo cross linkage to form backlight. ஸோ பேக்லைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன மோனோமர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் நாம் வந்து மோனோமர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் மூலிமா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ எதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஆசிட் ஆர் பேஸ் முன்னாடி நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பேக்லைட் கிடைக்குது. ஸோ அது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபீனால் ரியாக்ட் வித் மெத்தனால் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆர்த்தோ அல்லது பேரா பொசிஷனில் இருக்கிற மீத்தேல் ஃபீனால்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். விச் ஆன் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரியாக்டட் வித் ஃபீனால்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ நோவலாக் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தர் நம்ம வச்சு ஃபார்மால்டிஹைடோட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ கிராஸ் லிங்க்டில் நமக்கு டு ஃபார்ம் அ பேக்லைட் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பேக்லைட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேக்லைட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நோவலாக் இஸ் யூஸ்ட் இன் த பெயிண்ட்ஸ். Soft backlights are used for making glue for binding laminated wooden blanks and varnishes. So hard backlight used for the preparation of combs and pens etc. So இதில் எல்லாத்தையுமே நம்ம இந்த backlight அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். So melamine. So formaldehyde melamine. The monomers are melamine and formaldehyde. These monomers undergo condensation polymerization to form melamine formaldehyde resin. ஸோ மெலமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம மெலமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெத்தனால், தட் மீன்ஸ் மெத்தனால் மீன்ஸ் ஃபார்மால்டிஹைட். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்னா கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ கிடைக்கிற இன்டர்மீடியட்டை ஃபர்தராக பாலிமரைசேஷன் பண்ணும்போது நமக்கு மெலமைன் ஃபார்மால்டிஹைட் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் அன்பிரேக்கபிள் க்ரோக்கரி அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூரியா ஃபார்மால்டிஹைட் பாலிமர்ஸ். யூரியா ஃபார்மால்டிஹைட் பாலிமர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூரியா ஃபார்மால்டிஹைட் பாலிமர்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு பை தி கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் ஆஃப் தி மோனோமர்ஸ் யூரியா அண்ட் ஃபார்மால்டிஹைட். ஸோ யூரியாவையும் NH2C டபுள் பாண்ட் O NH2 யூரியாவையும் ஃபார்மால்டிஹைடையும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா எதுனா கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் குறுக்கு வினைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா ஸோ இப்போ குறுக்கு வினை அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் சிம்பிள் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகுங்க, H2O எலிமினேட் ஆகுது. ஸோ இப்போ எலிமினேட் ஆகுது அப்படின்னா
ஆகும்போது நமக்கு யூரியா ஃபார்மால்டிஹைடு ரெசின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ OH CH2 NH C டபுள் பாண்ட் O NH2 அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. இது ஃபர்தராக இது கூட மோனோமர் ஃபார்மால்டிஹைடு ரியாக்ட் ஆகும்போது மறுபடியும் எலிமினேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகும்போது இந்த இன்டர்மீடியட்டில் மறுபடியும் அடிஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு மாலிகுல்ஸ் அடிஷன் ஆகிட்டே வரும்போது நமக்கு கிடைக்கிறதுனா யூரியா ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற பாலிமர் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.